கைக்கு வந்து கரையில இப்போ பாருங்க இந்த பிளவுஸ் பிட்ட பாருங்களா இந்த கரை கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இவங்க இந்த பிளவுஸ் பிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, இங்க கொடுத்துருக்காங்க. அந்த கை இப்படி கொடுத்துருக்காங்க. கை தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க கை இப்படி கொடுத்துருக்காங்க, கரபாகம் அங்க இருக்கு. இப்போ இது வந்து லைனிங் நம்ம கட் பண்ணிட்டு நம்ம இப்படி போட்டு கட் பண்ணுவோம் இல்லையா. இந்த பிளவுஸ்ல இப்போ ரெண்டு கரையும் நம்ம இப்படி போட்டுருவோம். இந்த இடத்துல கை வைப்போம், இந்த இடத்துல பேக் வைப்போம், இந்த இடத்துல ஃப்ரண்ட் வைப்போம். ஆனா இப்போ இந்த பக்கம் வந்து ஐயோ கரபாகத்துல போட சொன்னாங்களா மேடம் சொல்லக்கூடாது. ஓகேவா? அது பாருங்க இந்த பார்டரை கரெக்டா மடிச்சுக்கிட்டு இந்த ஹேண்ட்ஸ் கட் பண்ணதை இந்த இடத்துல போட்டுடணும். ஓகேவா? இதை கரெக்டா போட்டுட்டு பாருங்க இதை கலைக்கவே கூடாதுடா. இப்போ பாருங்க நம்ம வந்து ஜாயிண்ட்டை வந்து இப்படி வச்சுக்கிட்டு இங்க வந்து இந்த ஜாயிண்ட்டுக்கு கரெக்டா பேக் போடணும். ஃப்ரண்ட் கொடுக்கலாம். நம்ம எல்லா சைஸுமே நம்ம நினைக்கிறோம்டா பெரிய சைஸா நான் வருமாட்டு. இது இப்போ பிக் சைஸ் தான்டா. 44 44 தானடா, 44 சைஸு. அது வந்து இப்போ பாருங்க இந்த ஃப்ரண்ட்டை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் கட்டிங் பண்ணுறதா இருந்தால் இங்கே போட்டுக்குங்க கிராஸா. அதுவே நேர் கட்டிங் பண்ணுறதா இருந்தால் அந்த பாருங்க இப்படி வச்சுருங்க. இப்படி வச்சிங்கன்னா இது இடிக்காத பாருங்க. இத்தனைக்கும் இது வந்து லாங் ஹேண்ட்ஸ் தான் போட்டிருக்கோம் நம்ம. ஓகேவா? இப்போ பாருங்க இங்கே 1/2 இன்ச்சு இங்கே 1/2 இன்ச்சு கேப் விட்டு போட்டிங்கன்னா அந்த இடத்துல பெல்ட் வந்துடும். இந்த பாருங்க இந்த குறுக்காலையும் 2 பெல்ட் கொடுக்குறா. இந்த பாருங்க இந்த இடத்துலயே 2 பெல்ட் போடலாம். இப்படி போடு, திருப்பு. இப்போ பாருங்க இங்க 2 பெல்ட் போடலாம், அங்க 2 பெல்ட் போடலாம். ஓகேவா? 4 பெல்ட் வந்துருச்சு. நமக்கு 2 வந்தாலே போதும். ஆனா இந்த இடத்துலயும் பெல்ட் வந்துருச்சு, இந்த இடத்துலயும் பெல்ட் வந்துருச்சு. இப்போ இதை பாருங்கடா, இது எவ்வளோ இது மாதிரி போட்டிங்கன்னா துணியை வந்து டைலர்ஸ் வந்து எல்லாமே வந்து ஜாயிண்ட் போட்டு தைப்போம். ஆனால் நான் வந்து என் பசங்களுக்கு எதுலேயுமே ஜாயிண்டே சொல்லி கொடுக்க மாட்டேன். கிராஸ் கட்டிங்கே பண்ணால் கூட சூப்பராக வந்து ப்ளவுஸ். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்டர் வந்து கைக்கு வரணும். இந்த ஜாயிண்ட்டுக்கு இந்த ஜாயிண்ட் பிளேஸ் பண்ணணும். பேக்கில் வந்து இந்த ஜாயிண்ட் வந்தால் தானே கட்டிங் வராது. நீங்கள் பாட்டுக்கு தள்ளி போட்டுட்டு எல்லா இடத்துலையும் 1/2 இன்ச்சு மீட்டர் வெட்டா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு பண்ணீங்கன்னா தப்பாயிடும். ஓகேவா? இதை அப்படியே வந்து பின் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு நம்ம ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தைக்க வேண்டியதுதான். இது ஒரு லைனிங் மெத்தட். ஓகேவா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கற்றுக்குங்க. ஏன்னா மெட்டீரியல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து அது நம்ம இங்கே 2 தான் தைப்போம். அவங்க என்ன எடுத்துகிட்டு வருவாங்களோ 2ஓ 3ஓ தைப்போம், அவ்வளோதான்டா. ஆனால் ஒவ்வொரு லைனிங் ப்ளவுஸும் ஒவ்வொரு மெத்தடில் இருக்கும். ஸோ பசங்க வந்து கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க. அதனால கற்றுக்காங்க. ஓகேவா? தேங்க்யூ.